இன்னைக்கான குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா குட்டீஸ்? முழு பூசணிக்காயை சோத்துல மறைச்ச கதை. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன பண்ணாங்கன்னா, ஆக்சுவலாக இந்த கதை ஒரு 4 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி நடந்த கதை. எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஜமீன்தார் வீடு, அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பூசணிக்காய் கொடி, அது அப்படியே தளர்ந்து பூசணியாக வந்துருச்சு. இவர் அவர்கிட்ட கேட்டு வாங்கியிருந்திருக்கலாம், இல்லை விலை பேசி வாங்கியிருந்திருக்கலாம், இல்லை தாங்கன்னு கேட்டிருந்திருக்கலாம். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பூசணிக்காவை நம்ம வீட்டுக்கிட்ட தானே இருக்குது அப்படின்ட்டு எடுத்து பூசணிக்காவை குழம்பு வச்சு சாப்பிட்டார். அவங்க வீட்டுக்காரம்மாட்ட குழம்பு வைக்க சொல்லி பூசணிக்காய் சாம்பார் வச்சு சாப்பிட்டார். அப்போ இது ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சு போச்சு. அவர் என்ன சொல்லிட்டாரு, இந்த இவ்வளோ பெரிய மனுஷன் பூசணிக்காவை எடுத்து சாப்பிட்டாரு அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஜமீன்தார் வீடு எங்கே இருக்குன்னு கேட்குறதுக்கு போய், அந்த பூசணிக்காய் திருடினவங்க வீடு பக்கத்தில் எங்கள் வீடு, அந்த பூசணிக்காய் திருடினவங்க எய்த்த வீட்டில் தான் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு அடையாளமாக்கிட்டாங்க. உங்கள் வீடு எங்கேப்பா இருக்குது, அந்த பூசணிக்காய் திருடினாங்கல்ல அதுக்கு எய்த்த பின்னாடி வீடு தான் எங்கள் வீடு அப்படின்ற மாதிரி சொல்ல போய் அவர் இறந்து போயிட்டார். பூசணிக்காய் திருடி சாப்பிட்டவர் இறந்து போயிட்டார். அடுத்த தலைமுறை வருது. எங்கப்பா உங்கள் வீடு எங்கேப்பா இருக்குன்னா, அந்த பூசணிக்காய் திருடினாங்கல்ல அவங்க வீடு பக்கத்து வீடு தான் எங்கள் வீடு அப்படின்னு சொல்லி 4வது ஜென்ரேஷனில் அவங்க பேராண்டி கொள்ளு பேராண்டி லண்டனில் படிச்சுட்டு வரான். அவனுக்கும் இதே பேர் தான். இவங்க வீடு எங்கே இருக்குது, அந்த பூசணிக்காய் திருடினாங்கல்ல அவங்களோட கொள்ளு பேரன் தான் இவன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சொல்லும் போது இவருக்கு லண்டனில் போய் படித்தவருக்கு எப்படி இருக்கும், அவர் பெரிய ஒரு முனிவர் வராரு. என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி எனக்கு அந்த தாத்தனோட தாத்தே எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு இங்கே பேர் இப்படியா இருக்குது, இந்த பேரை நான் அழிக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஒரு நாளைக்கு ஒரு 10 பேருக்கு உன்னால் சாப்பாடு போட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன, தாராளமாக போட்டுடலாம், 50 பேருக்கே சாப்பாடு போட்டுடலாம் அப்படின்னு அந்த பேராண்டி கொள்ளு பேராண்டி சொல்கிறாரு. அப்படின்னோடனே சரி போடு அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி சாப்பாடு போடுறாங்க. ஒரு 50 பேராக சாப்பிட்றாங்க. அப்போ 10 நாள் தான் ஆகுதுன்னொடனே, இப்போ உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னோடனே, மதியானம் பசிக்குதுன்னா அங்கே சாப்பிட்லாம்ல, அது வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் வீடு எங்கே இருக்குது, மதியானம் சாப்பாடு போடுவாங்களா, அதுக்கு பின்னாடி வீடு தான் எங்கள் வீடு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு தீமையை வச்சு அழிக்க முடியாது, நல்லதை வச்சு அழிச்சிடலாம். அதனால நல்லது நம்ம நிறைய செய்ய தீமைன்ற ஒரு குணமே இல்லாமல் போயிடும் அப்படின்றது தான் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. இதை தான் முழு பூசணிக்காயை சோத்துல மறைச்ச கதை.